இந்த விஜய் நம்மளை அதற விடுறான், பதற விடுறான், ஏண்டா இப்படி கதற விடுறான் அப்படின்னு எதிர்கட்சி எல்லாம் பேசுற அளவுக்கு தான் இன்னைக்கு நடந்திருக்கு மெரினாவில் மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஸ்போர்ட்ஸை எடு, போதையை விடு அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணா எழுத எல்லாரும் பயங்கர எனர்ஜியா ஸ்டார்ட் பண்ண 3 கிலோமீட்டர் நம்ம அண்ணாவும் சேர்ந்து ஓட இது தமிழகமே பார்க்க எதிர்கட்சி வயிற்றுல கொல கொலன்னு கொதிக்க. ஏன்னு தெரியுதா, நாங்கெல்லாம் காலமா ஆரம்பிச்சோம்னா ஈவினிங் முடிச்சிருவோம் போதை ஒழிப்பு அப்படின்னு சொன்ன நம்ம சீமானவர்களுக்கெல்லாம் இப்ப கதரும் இல்ல. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸோட 3 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்ஸ் அடியோட ஒழிக்கணும், ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும், ஒரு அவேர்னஸாக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு முன்னெடுத்த முதல் முடிவு இது. அதாவது அவர் வந்த உடனேயே பல மாற்றங்களை செய்தாரு. எவ்வளவோ ட்ரக்ஸை வந்து கைப்பற்றினார்கள் போலீஸ் அதிகாரிகள். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு செஞ்சிருக்காரு பாருங்க, வரலாறு மிக்க ஒரு மாற்றம் இல்லையா? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே என்ன செஞ்சாலும் போட்டு எப்படியாச்சும் ஆளை குழப்பி உட்கார வச்சிடணும்னு நீங்க நினைச்சு பிளான் பண்றீங்க. இந்த விஜய் கதற வச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவரு உங்களை கதற விடுறாரு, பதற விடுறாரு, அதற விடுறாரு, ஓட விடுறாரு. ஒவ்வொரு நாளும் நியூ கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொண்டு மக்கள் முன்னாடி வைக்க, நீங்க அதை எப்படியாச்சும் உடைச்சிடணும்னு நினைக்க எதுவுமே நடக்குது இல்லையே பாபு. இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட முதலமைச்சர் செய்யற வேலையா இது? இப்படியெல்லாம் செய்யலாமா? எல்லாம் சினிமா மோகத்திலே எப்ப பார்த்தாலும் இருக்கிறாரு. ஐயோ, அங்கிட்டு வந்துருவாரு நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, சினிமா மாதிரியே பண்ணிக்கிது. இவங்க கிட்ட இந்த பைத்தியக்கார பையன்கிட்ட நாடகம் கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு எல்லாம் அனுபவிக்க தலையெழுத்து இப்படின்னு உங்களால கதறிக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். எல்லாரும் நாளைக்கு என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டுல அப்படின்னு ஆவலாக காத்து கொண்டுகிட்டு இருக்க வினாடிக்கு வினாடி புதுசாதான் நடக்குது. எதெல்லாம் ஒரு நாட்டுல நடக்கணும், எதெல்லாம் நாட்டுக்கு தலைவனானவர் இறங்கி செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம அண்ணன் செய்யறாருல்ல. அப்புறம் எப்படிப்பா எதிர்கட்சியில பேசாம இருப்பாங்க? இதுவரைக்கும் நாங்க சாப்பிட்டு தலைமைச் செயலகத்திலே ஒழுங்கா இருந்து வேலை பணியாற்றியது கிடையாது. இவர் என்னன்னா டிஃபன்ல கொண்டு வராரு சாப்பாடு, மார்னிங் வராரு, ஈவினிங் 5 மணிக்கு போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் கொதிச்சிங்க. கோட்டு போட்டிருக்காரு, ஷர்ட் போட்டிருக்காரு, ஷூவை திமுகவுக்கு எதிராக போடுற அப்படி போட்டிருக்காரு, இப்படி போட்டிருக்காரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு. இப்ப இதை எப்படி நீங்க பண்ண போறீங்க? எல்லாரும் உட்காந்து யோசிங்க. எப்படி வந்து இப்ப இந்த விடயத்தை மாற்றி பேசலாம், எப்படி பேசலாம், எப்படி சொல்லலாம். நீங்க எதை சொன்னாலும் நாளைக்கு ஒண்ணு புதுசா வந்து குதிக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் அவரை எப்படி திசை திருப்பி அவரை எப்படி அழிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, நான் நாட்டு மக்களை எப்படி திசை திருப்பி அவங்களை எப்படி ஒருங்கிணைச்சு இந்த நாட்டை எப்படி வலுவான நாடாகவும் ஆரோக்கியமான நாடாகவும் கொண்டு வரணும்னு எங்க தலைவர் யோசிக்கட்டும். பலே பாண்டியா பலே, மெரினாவில் இன்னைக்கு பலே.